நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வேற லெவல் தான். இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு கட்டி விடுற சாப்பாடு என்னன்னா கேரட் சாதம். அப்பா, எனக்கு அம்மா பூரியே சுட்டு தர மாட்டீங்க. ஏண்டி பிள்ளைக்கு பூரி சுட்டு தர மாட்டேற? நான் நல்லா கேட்டேன். 4 நாளா கேக்குது என் பிள்ளை. இன்னைக்கு பூரி நீ சுட்டு தரல, உன்னைய பூரி நசுக்கிற மாதிரி நசக்கிடுவோம் 2 பேரும் சேர்ந்து. என்னடா சொல்லு? பூரி சுடலைன்னா நசுக்கிடுவோம் 2 பேரும் சேர்ந்து. இப்போ நம்ம ஓகே பாருங்க, நம்ம அருமையான ஒரு ஒயிட் ரைஸ்ல கேரட் சாதம் பூரத்தி கூட்டிடுவா. என்ன சாதம்னு சொல்லி பார்க்கலாம். கேரட் சாதம் எப்படி இது? அது வந்து வெண்டிக்காய் பச்சடி. அப்ப அது டிஃபன் பாக்ஸ். இது தட்டு. உன் மண்டையில ஒரு கொட்டு கொட்டு. இது என்னது? இது என் மோரை. அது சொல்லுப்பா, நீ மட்டும் சொல்ற வைர அம்மா வைய மாட்டேற. சூப்பர் சாதம், நம்மளோட சரியான கேரட் சாதம். குழந்தைகளுக்கு இது மாதிரி சாதத்தை கட்டி கொடுங்க. சத்தான உணவு கட்டுறது பிள்ளைகளுக்கு. ஏன்னா பிள்ளைங்க படிப்பு முக்கியம், அதோட உணவு முக்கியம். நண்பர்களே, காலையில் பாவம் என் முன்னாடி எழுந்திரிச்சு மெனக்கட்டு செஞ்சிருவா. பிள்ளைகளுக்காக தானே நம்ம வாழ்கிறோம். சூப்பர் சாதனம் போல தரமா கதந்தி ஆதுதா. கதந்தி ஆதுனா ஆதத்தான். போதுமா? சாப்பிடுந்தா சாப்பிடுந்தா சாப்பிடு டக்குன்னு. அப்பா சாப்பாடு இந்த டிஃபன் பாக்ஸ் கட்டும் கூட அப்படி சாப்பிட்டுருக்கணும். என்ன இல்லை கொட்டுற? இது வழக்கமா? கொஞ்சோண்டு வைக்கிறேன் செல்லக்குட்டியா. டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு வைக்கிறடி அம்முக்குட்டியா. ஏன் செல்லக்குட்டியா கொஞ்சோண்டு சொல்லு சொல்லு கொஞ்சோண்டு சொல்லு. கொஞ்சோண்டு எல்லாம் சாப்பிடு டக்குடு. செல்லம் கொஞ்சம் வச்சுக்க மது, நான் டென்ஷன் ஆகிடுவேன். சரியா 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 மிளகா ஒரு மது மிளகா வச்சுருவா. சரி சரி சரி. சூப்பர் சாதம். நல்லா சாப்பிட்ற சாமி, மிச்சம் வைக்கூட சாமி. நல்லா சாப்பிடு விட்டு ஸ்கூலில் கரெக்டை விட்டு தூங்கிட்டு படி, அவ்வளோ சொல்லுவேன். நண்பர்களே, என் மக டான்ஸு கிளாஸில் சேர்ந்துருக்கு. டான்ஸு பிரபுதேவா டான்ஸோட மிஞ்சிரி என் பொண்ணு என் மக. ஓகேவா சொல்லிட்டேன். ஏய் கொஞ்சம் தான் இருக்குது பேசாமரு. அது டென்ஷன். அப்பா சாப்பிட்ற எங்கே ஒரு காய் எவ்வளோ வந்து போதுமாடா? போதுமா? நல்லா இல்லையா நண்பர்களே? டேஸ்ட் நல்லா இல்லையா? மது பாடுறா. போதுமா? கொஞ்சம் வைக்கவா? பாடுறா வைக்கவாடா? போதுமா? சாப்பிடு சீக்கிரம் சாப்பிடு. லேட்டும் ஆகுது சாமியை. என் தங்க பிள்ளை லேட் ஆகுது. அப்பா விட்டாதான் சாப்பிடுவேன். நீ எனக்கு தெரியும் உன் ஐடியா. இதே ஒரு ஆட்டுக்கறி உப்புச்சாரை வைங்க, மட்டன் உப்புச்சாரை கப்புன்னு இறங்கியிருக்கு நேரம். ஏய் டெய்லி என் மக சொல்லல. அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கு? அறிவு இருக்கா இல்லையா? தண்ணி மூந்து வைக்கல இன்னைக்கு. என்னதான் நான் உங்களுக்கு சொல்கிறது இல்லை. விளக்கு இந்தா கேமரா கட் லைட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு போய் தண்ணி மூட்டோம் போ டக்குன்னு. இரு. ஓ கடவுளே, நான் என்னதான் நான் உன்ட்ட சொல்கிறேன்னு தெரியடி. ஒரு நாளைக்கு நான் டப்புன்னு அடி கொடுக்க போகிறேன் பாரு. என்னடா மது? சாப்பிடு. இந்தா வெண்டைக்காய் சாப்பிட்டா தான் மேக்ஸ் நல்லா வரும், படிப்பு வரும், மூளைக்கு வேலை கொடுக்கும். மேக்ஸ் ஒரே காரணம், வெண்டைக்காய் சாப்பிடுங்க. இந்நிகழ்ச்சியை தூத்து வழங்குவோர் வசந்தன் கோ நம்பர் 1 டீலர். அப்புறம் யார்? ஜோய் அலுகாஸ். அப்புறம் தங்கமயில் ஜுவல்லர்ஸ். அதுக்கப்புறம் யாரை சொல்லுவா? ஆச்சி மிளகாய்த்தூள். அப்புறம் சக்தி சாம்பார் பொடி. அப்புறம் முத்துலட்சுமி. அவள் கேமராமேன்ரா. வேறு யாரை சொல்லுவோம்? மலப்பார் கோல்டு. அப்புறம் குழு ஏசிக்கு சத்யா ஃபேன் ஏசி வாங்குங்க, நம்ம மதுரை வாங்க. ஓகே எப்படி? அப்புறம் பூர்வியா மொபைல். அப்புறம் யார்? தினதந்தி பேப்பரு, தினமலர் பேப்பரு.
என் நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் அப்புறம் யாரை சொல்லுவோம்? நாங்கள் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. நம்மள எங்களுக்கு விளம்பரம் வரலைன்னா நாங்கள் சொல்லுவோம். இந்நிகழ்ச்சி நாங்கள் நிகழ்ச்சி மட்டும் தொகுத்து வழங்க இவங்க தான். எங்களுக்கு விளம்பரம் வரல. ஒரு நாள் நானும் என் மகளை ஏதாவது ஒரு நகை கடையில் விளம்பரம் பண்ணல. என் பேர் மீசமணியில். நீ சாப்பிடு சாமி. போய் வாய் வீட்டில் ஒட்டிருச்சு. அக்கடு அக்கடு. சாப்பிடு சாமி சீக்கிரம். கீறி விட்டனா? சரி, உனக்கு சாயங்காலம் சுட்டு தரேன் பூரி. பூரி தானே கேட்டேன். அங்கே பாரு, கேமரா போகிற ரசிகர்லாம் உனக்கு கேட்குறாங்க. ஸ்ரீலங்காவில் வந்து கேட்குறாங்க, அமெரிக்காவில் வந்து கேட்குறாங்க, எல்லாம் உனக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. சாப்பிடு. கீழே சிந்தாதான். கீழே சிந்தக்கூடாது. ஒவ்வொரு சோறு நம்ம விவசாயியோட ரத்தம். ஒவ்வொரு பருக்கையும் ஒரு பருக்கோட சிந்தக்கூடாது. சாப்பிடு, எச்சி ஊறுது. வாய் குச்சிக்கிறே சாப்பிடு. சுவையாக இருக்கும். நம்மளோட செம்ம டேஸ்ட் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, வித்தியாசமாக செய்யறடி. யூடியூப் பார்த்து செஞ்சு அந்த சாப்பாடு இருக்கு காலத்தை. ஆமா, யூடியூப் பார்த்தாளா? அதுதானே இவளுக்கு இங்கே போல. நைட்டே சட்னி யூடியூப்ல பார்த்து செஞ்சது. அடி பாவியலா. இந்த தண்ணி குடியாத. சப்பாத்தி எப்படி சுட்டுச்சுன்னு தெரியுமா? சப்பாத்தி எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் செல்ல பார்த்து. நீ பேசாதப்ப டக்கு டக்கு சாப்பிடு. சப்பாத்தியெல்லாம் நான் செல்ல பார்க்கவே இல்லை. பார்த்தேன். அதே நண்பர்கள் சொல்லி இந்த நிறைய பேர் டிப்ஸ் சொன்னாங்களா, அதை வச்சு தானே கற்றுக்கிட்டேன். உண்மையை சொல்லு. சப்பாத்தி சூடா எப்படி கற்றுக்கிட்ட? ஒரு மேடம் சொன்னாங்க. யார் மேடம் பேர்? மேடம் யார் பேர்? பேர் சொல்லு. கிருஷ்ணவேணி மேடம். ஏய், இங்கே வரைக்கும் போகணும். ஐயா 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 தோற, ஐயா தோற, கொஞ்ச நேரம் உங்க வாயை தோற, நான் ஊட்டி விடுறேன். அப்படி சாப்பிடு. வெண்டிக்காய்வா? வெண்டிக்காய்க்குவா? வெண்டிக்காய் வெண்டைக்காய் வைக்கவான்னு கேட்குறாங்கப்பா. இது வாய் வைக்கல. ரெண்டு வயது. கொய்யா பழம், கொய்யா பழம், ஐயா பழம். வாங்கலாம், வாங்கவா? இந்த வாழைப்பழம் இருக்குல்ல, சரி. இது ஏன் சாமி? வாங்கலாம், வீடியோ முடியலையே. ஆகா, ஏய் மது சாப்பிட்டுக்கிறா. ஆகா சூப்பரா. ஏய் சோறு அங்கே வேஸ்ட்டாக போகுது மது. சும்மா அப்புறம் பார்த்துக்க, டென்ஷன் ஆகிடும். அப்பா வேணாம். இதில் நான் சாப்பிட்டு விடு, நான் சாப்பிட்டு விடு, இப்படி நான் சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் பாரு எவ்வளோ நல்லது தெரியுமாப்பா. சோறுலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சாமி. இந்த இன்னும் போட சோறு. உண்மையிலே வெண்டிக்காய் கூட சூப்பராக இருக்குமா. சாப்பாடு வேற லெவலு. அதுதான் சாப்பிட்ற. மிக்சியில் அடிச்சுக்கிறோம் நண்பர்களே. சொல்லு, டக்குன்னு சொல்லு. பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுட்டு சோம்பு பட்டை. இந்த சொல்லு. கேரட் சாதம் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டை நல்லா மிக்சியில் அடித்து வச்சுக்கிறணும். வெங்காயம் பச்சை மிளகா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிறணும்.
பட்டை சோம்பு போட்டு தாளித்து வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு நிலக்கடலை பருப்பு சேர்க்கணும் நண்பர்களே. சேர்த்து இந்த கேரட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் வதக்கி அப்படியே சாப்பாடை போட்டு பரட்டணும். ஓகே, அவ்வளோதான் நண்பர்களே. ஓகே, அருமையாக டிப்ஸ் சொல்லியாச்சு. வந்துடுறேன். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய வருவது மதுரை மிஸ்மணி, மது, முத்துலட்சுமி, சர்மிதாக்கா. ஓகே, எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. சு 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 சு.